இந்த சீமான் வருண் ஐபிஎஸ் விவகாரம் ஒரு எல்லைக்கு வந்திருக்கு. வருண் ஐபிஎஸ் வந்து நேரடியாகவே ப்ரெஸ்ஸில் சொல்லியிருக்காரு. அப்படியே ஓப்பனாக பேசுகிறாரு. ஒரு பெரிய தொழிலதிபர் மூலியமாக எனக்கு வந்து தூது விட்டார். அதாவது உட்காந்து ஒரு காருக்குள்ளே தனியாக நம்ம 2 பேரும் ரகசியமாக சந்திச்சு இது குறித்து மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் வந்ததாக சீமான் மன்னிப்பு கேட்க தயாராகிவிட்டார். என்ற மன்னிப்பு கேட்க விரும்பினார். தொழிலதிபருடைய காரில் வந்து இறங்குறதை 2 பேர் சந்திக்கலாம்லாம் சொன்னார். நான் முடியாதுட்டேன். மன்னிப்பு கேட்குற மாதிரி தான் நேரடியாகவே வந்து பொதுமக்கள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஏன்னா என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய மனைவி, பிள்ளைகளுடைய புகைப்படங்கள் எல்லாமே வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது நீங்கள் அது குறித்து வந்து மன்னிப்பு கேட்க முடியுமா, அவங்களாம் மன்னிப்பு கேட்குறீங்களா அப்படிங்கிறாரு. ரெண்டாவது சீமான் குறித்து பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்கள் வீட்டு பொம்பளை எல்லாம் தப்பாக பேசுகிறப்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இது எது மாதிரியான மனநிலை? ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கார். ஒரு பொதுவெளியில் ஒரு பெண்களை இப்படி ஆபாசப்படுறதுக்கு எங்கள் வீட்டையும் தான் திட்டினாங்க, அப்போ உங்கள் வீட்லையும் திட்டலாமா அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் அவர் பேசுகிறாரு. இதெல்லாம் என்ன வகையான நியாயம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த இடம் தான் அவர் வந்து ஒரு நேரத்தில் புள்ளியாக இருக்கார், ஒரு நேரத்தில் எலியாக இருக்காருங்கிற மாதிரியான விவாதத்தை நேற்றைக்கு தொடங்கிட்டாங்க. இதில் இப்போ பல ஆங்கிள் இருக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, நாத்தாக்கா தொண்டர்களெல்லாம் போய் இதை கருத்தாக கேட்டுக்கிட்டு அவங்கெல்லாம் கொந்தளிக்கிறாங்க. எங்கள் அண்ணனை பற்றி உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் அந்த யூனிஃபார்மை கழட்டிட்டு வாங்கங்கிற அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை பலரும் அதை உணர்வு ரீதியாக அதை அணுகிறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். ஆக்சுவலாக நேற்று அவர் வந்ததே, இப்போ அவர் டிஐசியாக பதவி உயர்வு அவர் வருண் ஐபிஎஸ்க்கும் சரி, அவங்க வந்திதா பாண்டே ஐபிஎஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டிஐசி பதவி உயர்வுக்கு பிறகு அவர் போட்டிருந்த வழக்கு இருக்கு இல்லையா, டிஃபமேஷன் சூட்டு, அதில் தான் அவர் ஹியரிங்காக வந்திருக்காரு. அவர் ஆஜராகிறார், அவரோட தொடுத்த வழக்கு தாங்கிறதுனால அதை முடிச்சுட்டு தான் ப்ரெஸ் மீட்டில் இவ்வளோ விஷயங்களும் நேற்றுக்கு வரும்போது கம்ப்ளீட்டாக ஒரு ஈகோ சிஸ்டம் ஷாக்குக்கு போன மாதிரி தான் இருக்குது. இந்த நேரத்தில் இது தேவையா, அதை சொல்லியிருக்கணுமா, இது சப்ஜுடிஸாக போகுமா, ஏன்னா அதில் யார் யாரும் இதெல்லாம் வழக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதனுடைய விவரங்கள் தான். இது குறித்து ஏற்கனவே ரொம்ப சர்ச்சையாக சில நாட்கள் தொடர்ச்சியாக விவாதிக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு கட்சி தலைவருக்கும் ஒரு போலீஸ் அதிகாரிக்கும் நடக்கூடிய பிரச்சனை மாதிரி தெரியலை. இது முழுக்க வந்து அவர் வருண் ஐபிஎஸ் வேறு ஒரு மொழி பேசக்கூடியவர், வேறு ஒரு சமூகத்தை சார்ந்தவர், ஏன்னா டார்கெட் பண்ணும்போது சீமான் வந்து குறிப்பிட்ட ஜாதியை வச்சு தான் அவர் டார்கெட் பண்ணுறாரு அப்படிங்கிறதா அவர் மேலே சொல்லப்பட்ட அலிகேஷனாவே சீமான் சொல்கிறாரு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போனார், அவருக்கு தமிழ் சாதிகள்லாம் பிடிக்கல அப்படிங்கிறாரு பேசினார். அப்போ மொழிவாரியாக இன்னும் சொல்ல போனால் மொழிவின் அடிப்படையில் பார்த்தா அவர் வேறு ஒரு மொழியை சார்ந்தவர், அதனால தமிழர்கள் மேலே, குறிப்பாக நாம் தமிழர் மேலே பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு அலிகேஷன் வைக்கிறாரு. பிரச்சனை எங்கே அப்படின்னா, அந்த கட்சி சார்புடைய ஆட்கள், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் என்ன பண்ணினாங்க அப்படிங்கிறது குறித்து, அது நியாயமா தப்பா அப்படிங்கிறது குறித்து விவாதமே அங்கே நடத்தப்படலை. அந்த ஹேண்டில்ஸ்க்கு தொடர்பு இருக்கா இல்லையா, உங்கள் ஆதரவு தளத்தில் அனானிமஸாக இயங்கிய கட்சிக்கு சம்மந்தம் இல்லாத ஆட்களா, இது குறித்து நீங்கள் எதுவும் உள்ளுக்குள்ளே விசாரணை நடத்துனீங்களா, இப்படியான விஷயங்களுக்குள்ள ஒரு பாயிண்ட்டுக்கு அது வரவே இல்லை. அது மாற்றி 2 பேருமே இமோஷ்னலாக அணுகினார்கள் அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஒருபடி மேலே போய் அமித்ஷா அவர்கள் தொடங்கி வைத்த பிரதமர் மோடி தலைமையிலான அந்த சைபர் கிரைம் மாநாட்டில் நாம் தமிழர் குறித்து அவர் பேசுனது அப்படிங்கிறது, அது என்ன மாதிரியான ப்ரொஜெக்ஷன் ஆக போகும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. நாம் தமிழர் தடை செய்யப்பட வேண்டிய அளவுக்கு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆர்கனைஸ்டு கிரைம்கான விஷயங்கள் அதில் போயிட்டு அவர் பேசியதுங்கிறது இன்னும் ஃபர்தராக எலிவேட் பண்ணுச்சு. பட் முன்னாடியே ஒரு என்ஐஏ ரைடு வந்து முழுக்க வந்து நாம் தமிழருடைய முக்கியமான பொறுப்பாளர்கள் வீட்டுக்கு எல்லாமே வந்து என்ஐஏ ரைடு பண்ணியிருக்கு. அதை தொடர்ந்து என்ஐஏ குறித்து மத்திய லெவலில் இது மாதிரியான ஒரு டிஸ்கஷன் ஏற்படுத்துறது அப்படிங்கிறது கட்சிக்கு என்ன மாதிரியான பாதிப்பை சந்திக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ரெண்டாவது, ஐபிஎஸ் அவர்கள் வரணும் வந்து நேரடியாகவே வந்து இது வந்து ஒரு இன முரண்பாடை உருவாக்குற மாதிரியான செயலில் தான் அவர் ஈடுபடுறாரு அப்படிங்கிறத வந்து அவர் வெளிப்படையாக தெரிவிச்சிருந்தார். சீமானுடைய கேல்குலேஷன் என்பது அப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக இது நேரடியாக சீமான் உள்ளே வரதுக்கு முன்னாடி இது வேறு ஏதாவது அதான் தொடங்கியிருக்கும். இப்போ அந்த இடத்துல யார் ஃப்ரண்ட்டில் இருந்து செஞ்சா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நமக்கு டிஸ்கோஸ் இதில் நமக்கு வரக்கூடிய அடிப்படையான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, சீமான் சொல்லக்கூடிய ஸ்டாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அதாவது ஒரு குறிப்பிட்ட மொழி சார்ந்தவருங்கிறதுனால அவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு அவங்க டார்கெட் பண்ணதை நியாயப்படுத்துகிறாங்க இல்லையா. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, உங்கள் கட்சிக்காரங்க இவ்வளோ அசிங்கமாக பண்ணியிருக்கிறவங்க, சாமானிய அரசியல் இருக்கக்கூடிய எவ்வளோ பேர்த்து என்னென்ன வேணாலும் பண்ணலாம், இல்லை என்ன பத்திரிகையாளர் என்ன வேணாலும் பண்ணலாம். இது வந்து ஒரு நம்மளுடைய பொலிட்டிக்கல் ஈகோசிஸ்டத்துக்கு ரொம்ப ஆபத்தானது. இப்படி ஒரு இன முரண்பாடை கட்டி எழுப்புவது அப்படிங்கிறது ஜனநாயகத்துக்கு விரோதமான, டெமோக்ரஸி அப்படி கிடையாது, அப்படியெல்லாம் அலோவ் பண்ணாது. ஸோ அதை புரிஞ்சுக்காம தொடர்ச்சியாக இப்படி செய்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பின்னடைவு தான். அது மிக நிச்சயமாக அது அரசியலினுடைய அந்த ஈகோ சிஸ்டத்தை கம்ப்ளீட்டாக காலி பண்ணிடும் அப்படிங்கிறதும், அதை தாண்டி அது இன்னும் ஒஸ்ட்டாக போகக்கூடிய
ஒரு சூழல். ஏன்னா நீங்கள் சமூக வலைதளங்களில் உங்களுக்கு அந்த அனானிமிட்டி யாருன்னு தெரிஞ்சுக்க முடியாதுங்கிற அது கொடுக்குற தைரியத்தில் எல்லை மீறி போகுது அப்படிங்கிறதும் தொடர்ந்து. ஐபிஎஸ் ஆஃபீஸரே என்ன வேணாலும் பண்ண முடியும், நம்ம வந்து அவங்க ஃபேமிலி வந்து இப்படியெல்லாம் மார்க் பண்ண முடியும், இப்படிலாம் போட முடியும், அவங்களை கேவலப்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு வரும்போது, அதை கட்டவிழ்த்து விடப்படும் போது, கட்டுப்பாட்டுக்கு இல்லாத போது அது வந்து பொது சமூகத்துக்கு கொஞ்சம் ஆபத்தானது தான். அவங்களும் ஒரு எஸ்பியாக இருந்தால் நீங்கள் டிஐஜி ஆகிருக்காங்க, ஒரு சிட்டிங் டிஐஜிக்கு எதிராக நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு அச்சம் இல்லைங்கிறத தாண்டி அது வேறு ஒரு நிலையில் இருக்குது. அது வந்து அந்த அந்த க்ரைம் செய்யக்கூடிய அந்த மனநிலை இருக்குது இல்லையா, அந்த இடம் அது எப்படி போயிருக்குங்கிறது ஒரு அபாயத்துக்குரிய கட்டத்தை இது தாண்டி. நான் வந்து இது ஒரு அரசியல் சிக்கலாக பார்க்கறதை தாண்டி இது ஒரு சமூக சிக்கலாக தான் நான் பார்க்குறேன். இப்போ தமிழ்நாட்டினுடைய தமிழ் மக்களினுடைய ஒரு ஒரு ஜனநாயக தன்மையை வந்து ஒரு தவறான இடத்துக்கு நகர்த்துறதுனுடைய போக்கு தான் அது. இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயகத்தன்மையை வந்து ஏதோ ஒரு வகையில் காயப்படுத்துவதனூடாக அந்த மக்களை வந்து வேறொரு திசைக்கு திருப்பி ரொம்ப ஒரு ஜனநாயகமற்ற போக்குக்கு தமிழ் சமூகத்தை திருப்புற போக்கு வந்து ரொம்ப ஆபத்தானது. சீமான் கைது செய்யப்பட்டிருக்காரு. ஒரு அதிபருக்கே இந்த நிலைமையா அப்படிங்கிற மாதிரி. அதுவும் கார்கேட்டை திறந்து பேச விடாமல் இழுத்துட்டு போயிருக்காங்க. கைதெல்லாம் பண்ண மாட்டாங்க தம்பின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே போலீஸ் வந்து ரிப்போர்ட்டர்ஸை நகர்த்திட்டு வெளியில் வாங்க கைது பண்ணணும் அப்படின்னும் போது அண்ணன் கொந்தளிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. ஏன்னா இன்றைக்கு ஆக்சுவலாக இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவுக்கு பிறகு ஒவ்வொருத்தராக வராங்க. முதல்ல அதிமுக போய் இதிலே போராடினாங்க, தமிழிசை வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம், இது முடிஞ்சு ஆளுநர் மாளிகைக்கு போயிட்டு விஜய் போனார், புஷி ஆனந்த் கைதானார், எல்லாம் வந்துட்டாங்க. அடுத்து அப்போ நெட்டு ஆக்சுவலாக சீமான் என்ன பண்ணிட்டார், 3 நாளைக்கு முன்னாடி 31ஆம் அவர் தேதியை அறிவிச்சிட்டார். நாங்கள் அன்னைக்கு போராடுறோம் அப்படின்னு அறிவித்ததும் தான் இந்த 3 நாளைக்குள்ளே எல்லாரும் மாற்றி மாற்றி வந்த வரைக்கும் நியூஸ் கண்டென்ட்டாக உள்ள அதை ஒரு பிரச்சனையாக நகர்த்திட்டாங்கன்னும் போது கடைசி இன்னைக்கு நானும் வந்துட்டேன் அப்படின்னு அண்ணனும் களத்துக்கு வந்தார். வந்ததுக்கு பிறகு அவர் வந்துட்டார். கவர்னர் வந்து விஜய் வந்து தம்பி விஜய் வந்துட்டு போன பிறகு தான் அண்ணன் ஒருவேளை அவர் டேட்டை இன்னும் கொஞ்சம் முன்னாடியே கூட அறிவிச்சிருந்துருக்கலாங்கிறத தாண்டி அவர் கேட்கக்கூடியது ஒரு அற வழியில் போராட இந்த நாட்டில் உரிமை கிடையாதா அப்படின்ட்டு ஒரு பெரும் கொந்தளிப்பு அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. அந்த மாணவியை நீங்கள் காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களா, மாணவிக்கு எதிர்நிலையில் இருந்தவங்களாம் காப்பாற்ற முயற்சி பண்ணுறீங்களான்னுட்டு நான் என்னென்னு பேசுறதுக்கு கூட இதுக்கு முன்னாடி நான் போராட்டம் பண்ணது இல்லையா, பண்ணி எவ்வளோ பேருக்கு டிராஃபிக் என்ன இடைஞ்சலாச்சு, எதுக்கு கைது பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு ஆவேசமான பேச்சு. அதுக்குள்ளேயே அவரை கைது பண்ணி வேனில் ஏற்றிடுறாங்க. அப்போ பல கேள்விகளை அந்த க்ரைமை சுற்றி எல்லாரும் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. சீமானும் இன்னைக்கு அதில் சேர்ந்துருக்காரு அப்படின்னு தான் பார்க்கணும். குறிப்பாக அதில் அடிஷ்னலாக ஒரு தகவல் என்ன அப்படின்னா, அந்த எஃப்ஐஆர் கசிஞ்சது குறித்து பல்வேறு சர்ச்சையான விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஆர் கசிவுக்கு காரணம் தொழில்நுட்பம் தான் அப்படின்னு மத்திய அரசாங்கத்தினுடைய என்ஐசி நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டரே வந்து தகவல் வெளியிட்டிருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழக எஃப்ஐஆர் கசிவு விவகாரத்தில் மத்திய அரசு இணையதளத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணம் என்று மத்திய அரசின் நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர் தெரிவித்திருக்கிறது. அதாவது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் அந்த ஃபுல்லாகவே இந்த போர்ட்ஃபோலியோஸை மெயின்டைன் பண்ணுறது முழுக்க வந்து மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்குது போல இருக்குது. அதில் வந்து ஏதோ கசிவு நடந்திருக்கு அப்படின்னு அவங்க சைட்லேருந்து சில தகவல்கள் கொடுத்துருக்காங்க. இதில் ஆக்சுவலாக நம்ம டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஐபிசி இருந்தது இல்லையா, அதில் தான் கோட் பண்ணியிருப்பாங்க. இவங்க செக்ஷனை மாற்றும் போது நம்பரை மாற்றிட்டாங்க. அப்போ நம்பரை மாற்றும் போது இந்த பிஎன்எஸ்க்கு வேறு செக்ஷன்ஸாக இருக்கும். இது இன்னும் ஃபீடாகவே இல்லாமல் இவ்வளோ நாள் இருந்திருக்கோ அப்படிங்கிற கேள்வி வருது. இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு ஆப்வியஸாக என்ஐசி தான் இந்த விவகாரத்தில் பதில் சொல்ல வேண்டிய ஒரு பாயிண்ட் வரும். க்ரைம் நம்பர் தெரிஞ்சதுனால மீடியாக்காரங்க போட்டு அடித்து பார்த்துக்கிட்டே இருந்துட்டு வந்ததும் டவுன்லோட் பண்ணிட்டாங்க. அதில் பண்ணதில் மீடியா ஹவுசஸ் சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிறதெல்லாம் வேதனையான விஷயம்னா மீடியா ஹவுசஸ் கொஞ்சம் பொறுப்பாக நடந்திருக்கணும். இது வந்து வெளியிட்டிருந்துருக்கூடாது. எஃப்ஐஆர் வெளியே தெரிஞ்சிருது அப்படின்னா பேருகிறெல்லாம் மறைச்சிட்டாவது இப்போ எஃப்ஐஆர் வெளியே தெரியுதுங்கிறது பேருகிறதான் மறைச்சிட்டு வெளியிட்டிருந்துருக்கணும். இல்லை அதுதான் அதில் இன்னொன்று இப்போதைக்கு அந்த சிஸ்டமில் போக்சோனா அதுவே ஆட்டோமேட்டிக்காக லாக் பண்ணிக்கிறது வந்துருச்சு. பட் மற்ற கிரைம்ஸ் இருக்கு இல்லையா, பெண்களுக்கு எதிரான பாலியல் ரீதியான குற்றங்கள் பிஎன்எஸ் மாற்றும் போது அதே செக்ஷனை இப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 420 சீட்டிங் அப்படிங்கிறத இப்போ பிஎன்எஸ்ல 420 கிடையாது மாற்றிருக்காங்க. இது ஒரு பெரும் பிரச்சனையாக மாறி இருக்கு. இன்னும் அதை ஃபீட் பண்ணலங்கிற பல கோளாறுகள் அதுக்கு டெக்னிக்கலாக பார்த்தா காரணமாக இருக்குது. தமிழ்நாடு அரசு இந்த வகையில் எஃப்ஐஆர் அரசு தரப்பிலிருந்து கசிய விடப்படவில்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து அண்ணாமலைக்கு நம்ம சொல்ல வேண்டிய தகவலாகவும் இருக்கிறது. மத்திய அரசினுடைய நிறுவனம். ஆனால் இது ஒரு பக்கம் அப்படின்னாலும் கூட இப்போ இன்றைக்கி போராட்ட காலம் அப்படிங்கிறது தீவிரம் அடைஞ்சிருக்கு. ஏன்னா இப்போ துண்டு பிரசுரம் கொடுக்கறதுக்கெலாம் நீங்கள் கைது பண்ணுவீங்களா அப்படின்ட்டு நேற்றைக்கு தாவேகாவினர் கைது செய்யப்பட்டதற்கே பல எதிர்வினைகளை சமூக வலைதளங்களை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஒரு துண்டு பிரசுரம் கொடுக்க கூட எங்களுக்கு உரிமை கிடையாதா
அப்படின்லாம் அவங்க எழுப்பினாங்க. அதுக்கெல்லாம் பெர்மிஷன் வாங்கணுமா? அப்போ நீங்கள் அந்த அளவுக்கு விஜயை பார்த்து பயப்படுறீங்களா? ஏன்னா அவருடைய கடிதத்தை தான் அவங்க பிரிண்ட் போட்டு கொடுத்தாங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அடுத்தது அதிமுக எடப்பாடி அவர்கள் நாங்கள் கம்ப்ளீட்டாக மாநிலம் முழுக்க எல்லா மாவட்ட தலைநகர்களும் இதை தீவிரப்படுத்தும் அப்படிங்கிறாரு. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மால்ஸில் சென்னையில் நின்று பதாகையெல்லாம் பிடிச்சி கூட அதிமுக சைட்லேருந்து போராட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதா அவங்க மீது வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னும் போது அதை கண்டிச்சு அகைன் எடப்பாடி அதை ஒரு லூப்புக்குள்ளே கொண்டு வராரு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். காவல்துறையினர் இப்போ என்ன அப்படின்னா இதில் வேறு சில விஷயங்களும் வருது. 3 நாளைக்கு முன்னாடி 28ஆம் தேதி 5000 பேரை கூட்டி வள்ளுவர் கோட்டத்தில் திரும்ப ஆர்ப்பாட்டம். எதுக்கு அப்படின்னா அமித்ஷா அம்பேத்கர் விவகாரத்துக்காக அவர் கடுமையான ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்வைக்கும் போது 5000 பேர் கூட இல்லைங்க, நாங்கள் வந்து 250-300 பேர் தானே போகிறோம், எங்களை ஏன் விடலை அப்படின்னு தமிழிசையிலேருந்து பலரும் எழுப்பக்கூடிய கேள்விகளை இப்போ நம்ம பார்க்க முடியுது. அப்போ அந்த இடத்துல போலீஸ் மிஷினரி ஒரு சார்புத்தன்மையோடு இருக்கா அப்படின்னும் பலரும் அந்த இடத்துல கேள்வியில் எழுப்புறாங்க. பட் அதை தாண்டி இந்த விஷயத்தை ஒரு பாயிலிங்லேயே வச்சிருக்கிறது அப்படிங்கிறது இல்லை, இது வந்து ஒரு பொலிட்டிக்கலாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக எதிர்கட்சிகளும் அதே சமயத்தில் மற்ற கட்சிகளும் எல்லாருமே அதான் பார்க்குறாங்க. இன்னைக்கு அமித்ஷாவை சந்திக்க போகிற தமிழிசை கூட இது குறித்து ஒரு ரெப்ரசன்டேஷன் நான் கொடுக்க போகிறேன் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்கள வேறு காரணங்களுக்காக கூப்பிடப்பட்டிருக்காங்க. ஆனாலும் இது குறித்து நான் வந்து தெரிவிப்பேன். ஏன்னா அண்ணாமலையோட ஆக்டிவாக இருந்தது அவங்க தான் அப்படிங்கிற. அண்ணாமலை கூட சவுக்கடி பண்ணி அந்த விஷயத்தை வந்து வேற மாதிரி டீல் பண்ணிட்டு இருந்தப்ப அதுக்கு ஒரு நாள் முன்னாடியே ரொம்ப ஆக்ரோஷமாக கைது செய்யப்பட்டாங்க. பண்ணி தமிழிசை அவர்கள் இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் கொந்தளித்தது, போலீஸ்காரங்கிட்ட கொந்தளித்தது அப்படிலாம் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸாகவே நிறைய வெளியே வந்துச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது இன்னைக்கு அவர் ஆக்சுவலாக இதை பற்றி அவர் ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தா இதை யாரும் கேட்டிருந்தாங்கன்னா வேறு விதமாக வெடிச்சிருக்கும். பட் அவர் ப்ரொடெஸ்ட்டுக்கு போயிட்டு அங்கே கைதானது அப்படிங்கிறதுனால இது இப்போதைக்கு தலைப்பு அப்படிங்கிறது தள்ளி வைக்கப்பட்டதாக இருக்கும். இதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு பல வருத்தங்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல திட்டங்களின் மீது அவருக்கு விமர்சனங்கள் இருக்குது. அந்த விமர்சனங்கள் எல்லை மீறி போனதையும் நம்ம கடந்த காலத்தில் பார்த்துருக்குறோம். 100 நாள் வேலை அது வந்து மத்திய அரசு உங்களுக்கு அப்போ யூபிஏ காலத்தில் கொண்டு வரப்பட்டதில்லை. அவர் அதை எப்படி சொல்லுவாருங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி வேலைக்கு ஆள் வர்றதில்லைன்னு. ஆனால் அவருடைய தாயாரே ஊர் மக்களுக்காக சேர்ந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், எல்லாருக்கும் நீங்கள் வேலை ப்ராப்பராக கொடுக்கணுங்கிறதுக்கு மனு கொடுக்க அங்கே பிடிஓ ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்கிறதையும் பார்க்குறோம். அப்போ அதுக்கு 100 நாள் வேலை திட்டத்தினுடைய அடிப்படையை அவர் புரிஞ்சுக்கல. இப்போ 100 நாள் வேலை திட்டத்தினுடைய அடிப்படை என்ன அப்படின்னா கிராமப்புறங்களுக்கு ஒரே நாளில் நேரடியாக காசை கொண்டு போய் சேர்க்கணும். அந்த மணி ஃப்ளோ இருக்கு இல்லையா, காசு வந்து பேஸில் வந்து கொண்டு இறக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு நியாயமான பொருளாதார நடவடிக்கை. இது இப்போ நீங்கள் ஒரு கிராமத்தில் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்போ குறைஞ்சபட்சம் 100 பேர் 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த வேலை திட்டத்துக்கு நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு தொகை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஊருக்குள்ளே ஒரு 10,000 ரூபா வருதுன்னு வச்சுங்களேன். இன்றைக்கி காலையில் ஒரு 10,000 அந்த ஊருக்குள்ளே வருது அப்படின்னாவே, நான் சொல்கிறேன் சும்மா மினிமம் 10,000 இல்லை 1 லட்ச ரூபா, ஒரு 1 லட்ச ரூபா அந்த கிராமத்துக்கு வருது அப்படின்னா அந்த 1 லட்ச ரூபா அந்த கிராமிய பொருளாதாரத்துக்குள்ளே தான் சுற்றும். அந்த மளிகை கடைக்கு தான் போகும். அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆடு வெட்டுற, கோழி வெட்டுற, கசாப்பு கடைக்கு தான் போய் சேரும். அங்கே இருக்கக்கூடிய ஒரு முடி வெட்டுற கடைக்கு போய் சேரும். ஸோ அது அங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு மணி ஃப்ளோவை க்ரியேட் பண்ண வேண்டியது டைரக்ட் மெத்தடே. இது ஒரு பெனிஃபிட் தான். ஸோ அப்போ இதுதான் வந்து பொருளாதாரத்தை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு சர்வதேச லெவலில் ஆய்வுகள் சொல்லிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து 100 நாள் காசு கொடுக்குறது, வேலை திட்டத்தை கொடுக்குறதே தப்பு அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு முட்டாள்தனமான விஷயமா இருக்குது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான ரிவர்ஸ் மைக்ரேஷன் கோவிட் காலகட்டங்களில் பலரையும் அந்த மினிமம் இதாக இருந்து அது சப்போர்ட் பண்ணது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி டாக்குமெண்டடாகவே இருக்குது. அந்த புரிதல் இல்லாமல் பேசினாங்கிறத தாண்டி இப்போ அவர் கடைசியாக அதே போல் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய 1000 ரூபாயெல்லாம் ரொம்ப மோசமாக பேசியிருக்காரு. இப்போ கடைசியாக பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் குறித்து அவர் ஏற்கனவே ஒரு முறை பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் குறித்து தான் பேசினார். இப்போ கடைசியாக பேசினது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். நாம் ரொம்ப அதாவது எந்த புரிதலுமே சீமானுக்கு இல்லையா? இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் கல்வி அறிவு இல்லைன்னா பரவாயில்ல, ஒருத்தருக்கு வந்து ஒரு ஆய்வு நோக்கு இல்லைன்னா பரவாயில்ல, அடிப்படையான ஒரு புரிதல் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அவர் வைக்கக்கூடிய வாதம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்களை வறுமையாகவே வச்சுருக்கீங்களா 60 வருஷமா, குழந்தைகளுக்கு சோறு போடாத நிலைமையிலேயே தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க அப்படிங்கிற கேள்வியை அவர் முன்வைக்கிறார். இதில் முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு குழந்தை காலைல சாப்பிடாமல் வருது பள்ளிக்கூடத்துக்கு அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம் வறுமை எல்லாம் இல்லை. இன்னைக்கு மாறி இருக்கக்கூடிய முதலாளித்துவ பொருளாதார சூழலில் பெரும்பாலான கிராமங்களில் கிராமிய வேலைகள் இல்லாமல் போயிருக்கு. அதை என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான் 100 நாள் வேலை திட்டமே ஒரு பங்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதை தாண்டி அங்கங்கே உருவாயிருக்கக்கூடிய சிறு சிறு நகரங்களில் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த வேலைக்கு போகக்கூடியவங்க நேரமே எந்திரிச்சு கிளம்பி வேலைக்கு போவாங்க, ட்ராவல் பண்ணி போக வேண்டிய சூழல் இருக்கும். அப்போ வந்து நிறைய நேரத்தில் வந்து சமைக்க முடியாத சூழலே மனுஷங்களுக்கு, அதாவது சாதாரண அம்மா அப்பாக்களுக்கே அந்த நிலைமை இருக்குது, சாப்பிடாம தான் போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த குறைஞ்சபட்சம் அந்த குழந்தைகளும் சாப்பிடாமல் இருந்துடக்கூடாது, பள்ளிக்கு வந்து போகும்போது அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் உணவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் கொல்லப்படுது. இது முழுக்க வறுமையின் அடிப்படையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது முழுக்க நடைமுறை பொருளாதார அமைப்பில் மாறிய சிக்கல்கள் தான். இது இங்கே மட்டும் கிடையாது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். நம்ம இந்த அப்ரோச் அப்படிங்கிறது இன்றைக்கி உலக நாடுகள் முழுக்க, ஐரோப்பியா, அமெரிக்கா, ஸ்வீடனு, கனடா, இது மாதிரியான எல்லா நாடுகள்லையுமே
மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் திட்டம் குழந்தைகளுக்கு கொடுக்கணும், பள்ளிக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய திட்டமாக சொல்லணும். அப்போ நான் வந்து ஜேபிஆர் காலேஜில் படித்தேன், நீங்களும் படிச்சிங்க, நீங்கள் சென்ட் ஜோசஃபில் படிச்சிங்க, நான் ஜேபிஆர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். நமக்கு காலேஜில் காலைல போனோன்னே பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். டே ஸ்காலராக இருப்பான், வீட்டில் இருந்து தான் வருவான், வரும்போது அவன் காலேஜில் வந்து சாப்பிடுவான். அது எவ்வளோ ரொம்ப முக்கியமான இம்பாக்ட் ஏற்படுத்துச்சுன்னு நமக்கு அப்போ தான் தெரியும். ஏன்னா நம்மளது வந்து அது விடியற காலைக்கும் ஆமாம் காலைக்குமான ஒரு நேரத்தில் பஸ் எரிக்கல. ஆமாம், அவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து இப்போ 8:30 மணிக்கு காலேஜ் படிக்கும்போது நான் சில நாள் சைதாப்பேட்டிலேருந்து போவேன், 7:30 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவேன் இங்கேருந்து. ஸோ 7:30 மணிக்கு கிளம்பும் நம்மளால் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய முடியாது. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் பெரும்பாலான நகரங்கள்லேருந்து ஒட்டி இருக்கக்கூடிய கிராமத்தில் வேலை செய்யக்கூடிய மக்களாக இருக்கட்டும், நகரத்தில் கூடிய மிடில் கிளாஸாக இருக்கட்டும், எல்லாருமே ட்ராவல் பண்ணி வேலைக்கு போக வேண்டியதாக இருக்குது. ஸோ அவங்க ட்ராவலில் 1 hour ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது, 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது, திருப்பி ரிட்டர்ன் 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. டிராஃபிக் போது அது இன்னும் கூடுதலாக இருக்கும், ஒரு மழை வந்துச்சுன்னா சிக்கல் இருக்கும். அப்போ என்ன சிக்கல் அப்படின்னா, இன்னைக்கு மாறி இருக்கக்கூடிய அர்பனைசேஷன், டெமோகிராஃபி, பொருளாதார சிக்கல்கள், இதன் அடிப்படையில் குழந்தைகள் பட்டினியாக இருக்காங்க. இது வந்து வறுமையின் அடிப்படையிலாம் கிடையாது. ஸோ இப்போ இது குறித்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சின்ன டேட்டா எடுத்து கூட பார்த்தேன். நான் இப்போ குறிப்பாக 17% குழந்தைகள் சுத்தமாகவே சாப்பிட்றது இல்லையா காலைல. அவங்க யாருமே பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்றதில்ல அப்படின்னு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. 43% குழந்தைகள் 1 நாள் 2 நாள் ஸ்கிப் பண்ணுறது, 3 நாள் ஸ்கிப் பண்ணுறது, இந்த பிலோ 5 days இருக்குது பார்த்தீங்களா, அதவே கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம மட்டும் செய்யலை. இதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, யூரோப்பியன் ஜேர்னல் மெடிக்கல் சயின்ஸ் ஒரு ஆய்வறிக்கை வெளியிடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் யூனிவர்சிட்டி ஆஃப் லீட்ஸ் யூகேல வந்து உணவு கொடுத்ததா குழந்தைகளோட பிஹேவியர்ஸில் எப்படி சேஞ்சஸ் வருது, அகாடமிக்கில் என்ன சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறது குறித்து ஒரு ஆய்வு வெளியிடுறாங்க. பிரிட்டிஷ் நியூட்ரிஷன் ஃபவுண்டேஷன், அதாவது பிரிட்டிஷனுடைய அரசாங்க நியூட்ரிஷன் ஃபவுண்டேஷன் ஆய்வு பண்ணுறாங்க. நெதர்லாண்டில் 605 டச்சு குழந்தைகளை வச்சு எப்படி இவங்க பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறதுனால என்ன பாதிப்பு நடக்குது அப்படின்னு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. பிலோ 5 days குறைவாக சாப்பிடக்கூடிய குழந்தைகள், 5 days அதிகமாக கரெக்டாக அந்த 5 days சாப்பிட்டுட்டு முழுசாக சாப்பிடக்கூடிய குழந்தைகள், 2 பேர்த்துக்கு இருக்கக்கூடிய கிளாஸ் அப்சர்வேஷன்லாம் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. 605 குழந்தைகள் எடுத்து வச்சு டச் குழந்தைகள் வச்சு நெதர்லாண்டில் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, லேபர் பார்ட்டி யூகேல பார்த்தீங்கன்னா, இப்போ லேபர் பார்ட்டி நாங்கள் தேர்தலில் ஜெயிச்சா குழந்தைகளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் கொண்டு வரணும்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே தெரியும் கனடாவில் என்ன நடந்துச்சுன்னு. கனடா பிரதமர் வந்து நேஷனல் ஸ்கூல் ஃபுட் ப்ரோக்ராம் கொண்டு வந்து குழந்தைகளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமை கொண்டு வந்திருக்காரு. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் இந்த ஸ்கீம் 1921 ஜஸ்டிஸ் பார்ட்டியால் மெட்ராஸ் மாகாணத்தில் குறிப்பாக 1000 லைட்ஸ் பக்கத்தில் ஒரு சில ஸ்கூல்ஸில் மட்டும் அப்ளை பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தது. அதுக்கு பின்னாடி காலகட்டங்களில் காமராஜர் வர்றாரு, இது ஒரு முக்கியமான திட்டம் அவர் ஃபீல் பண்ணுறாரு, மதிய உணவு திட்டத்தை கொண்டு வர்றாரு. அன்னைக்கு இவங்க கொண்டு வந்ததுக்கான காரணம் வறுமை. அன்னைக்கு வந்து குழந்தைகளால் அஃபோர்ட் பண்ண முடியல சாப்பாடு அப்படிங்கிற வறுமை தான். அன்னைக்கு வேலைக்கு ஸ்கூலுக்கு போனால் சோறு இல்லை அப்படிங்கிற வறுமை தான். ஸோ அதை போக்குறதுக்காக தான் அவர் கொண்டு வந்தார். பிற்பாடு அது படிப்படியாக வளர்ந்து வருது. பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்படும் போது இன்றைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்ஸ் தேவைப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு அழகாக வந்து வாலி சொல்லுவார், ரொம்ப முக்கியமான விஷயம், நான் வந்து விஸ்வநாதனை பார்க்குறதுக்கு முன்னாடி சோறு திங்க எனக்கு வக்கில்ல, விஸ்வநாதனை பார்த்ததுக்கு பிறகு சோறு திங்க நேரம் இல்லை அப்படிம்பார். இதில் விஷயம் என்னென்னா, அன்னைக்கு நமக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டம், காமராஜர் அந்த ஸ்கீமை கொண்டு வந்து சாப்பாடை ரெடி பண்ணார். இன்றைக்கி சாப்பாடு இருக்குது, ஆனால் அதை முறைப்படுத்திக்கிற இடத்துல இன்றைக்கி பொருளாதாரம் சமூகம் இல்லை அப்படிங்கிறது தான் சிக்கல். இந்த 2 வேரியேஷனை புரிஞ்சுக்கணும். சீமான் அந்த வேரியேஷனே புரிஞ்சுக்காமல் வறுமைன்னு ஒரு கதை சொல்கிறார். இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வறுமையாக இருக்கீங்களா? அப்படிலாம் கிடையாது. இந்திய மாநிலங்கள்லேயே நமக்கு 1000 அரசியல் முரண்பாடு இருக்கலாம், வெறுப்புகள் அப்பாற்பட்டு தான் சமூக பிரச்சனை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நீங்கள் சில பேர்த்துக்கு திமுக பிடிக்கலாம், திராவிட கட்சி பிடிக்காமல் இருக்கலாம். அந்த வெறுப்பு தாண்டி ஒரு ஸ்கீம் இந்த தமிழ் மக்களுக்கும் இந்த தமிழ் குழந்தைகளுக்கும் எவ்வளவு பெனிஃபிட்டடாக இருக்குது. தமிழ் மட்டும் கிடையாது, இன்றைக்கி வட இந்திய மாநிலத்திலேருந்து வரக்கூடிய குழந்தைகளும் இங்கே சாப்பிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் கொடுத்துட்டு ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இதில் வடக்கு தெற்கு குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் வடக்கு தெற்கு கிடையாது, தமிழ் நான் தமிழ் யாரும் கிடையாது, எல்லாரும் ஒரே மக்கள் தான். பொறுத்த வரைக்கும் உழைக்கும் மக்களை பொறுத்த வரைக்கும் இதில் தமிழ் நான் தமிழ் என்ன பேச்சு, எல்லாரும் கஷ்டப்பட்டு சாப்பிட்றதுக்காக தான் வந்திருக்கான். ஸோ அந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் போய் சேர்றதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இவர் அதை ஒரு தப்பான நரேஷனை தொடர்ச்சியாக செட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நாம் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுற தேசம், அந்த கட்சிக்காரங்க யாராவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், உலகம் முழுக்க பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமுக்கு இவ்வளோ வேலை நடந்துட்டு இருக்கு. சமீபத்தில் சிட்னியில் ஒரு யூனிவர்சிட்டியில் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, கூகுளில் போய் பிரேக்ஃபாஸ்ட் குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனால என்ன இம்பேக்ட் ஏற்படுத்துன்னு என்னென்ன ஸ்டடி நடந்துட்டு இருக்குன்னு பாருங்கள். உலகம் முழுக்க ஸ்டடி நடந்துகிட்டு இருக்கு. அதனுடைய மைய காரணம் என்ன அப்படின்னா வறுமை அல்ல. இன்றைக்கி மாறி இருக்கக்கூடிய பொருளாதார சூழலில் மாணவர்கள் உணவை உண்ண முடியாத இடர்பாடுகள் இருக்காங்க, அதை சமன்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. தமிழ்நாடு பிளானிங் கமிஷனே ஒரு ஆய்வறிக்கை பண்ணாங்க. அதில் அவங்க சொல்கிறாங்க ஷார்ட்டேஜ் ஆன அட்டன்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ அது ஒரு பாசிட்டிவான மூவாக இருக்குது. நியூட்ரிஷன் அதிகமாகுது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, வெறும் உப்புமாவை தான் போட்டுட்ருக்கீங்க, நீங்கள் முட்டையாக கொடுக்குறீங்க அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, எல்லா பொருளும் தருது. 2வது குறைஞ்சபட்சம் உப்புமாவாக இருந்தாலும் ரவை உப்புமா கொடுக்குறாங்க. அது இல்லாமல் மாற்றி வெரைட்டியாக கொடுக்குறாங்க. பசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முதல் கட்டமாக ஏதோ ஒன்று செஞ்சாகணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் வந்து டைரெக்டாகவே 24 லட்சம் குழந்தைகள் பெனிஃபிட் அடைகிறாங்க.
500 கோடி செலவாகுது. 500 கோடி வந்து தமிழ்நாடு பட்ஜெட்டில் ஒரு பெரிய காசே கிடையாது. இப்போ 24 லட்சம் குழந்தைகளுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். இது மாதிரி போகிற போக்கில் உங்களுக்கு திமுக பிடிக்காமல் இருக்கலாம், அதுக்காக தமிழ் குழந்தைகள் சாப்பிட்றது வெறுப்பை கக்கிட்டு போகக்கூடாது. அது ரொம்ப ஆபத்தானது, தப்பானது, மனிதாபிமானமற்ற செயல் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதில் சீமானுக்கு நாம் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா, மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து அவருடைய பட ப்ரமோஷன் விழாவில் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். அதில் தெளிவாக சொல்கிறாரு, அவங்க ஊரில் வந்து அந்த வாழைப்படத்தில் ப்ரொமோஷன்லாம் சொன்னார். அவங்க ஊரில் வந்து இந்த காலாண்டு அரையாண்டு விடுமுறை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த விடுமுறை நாட்களில் கூட பள்ளியில் உணவு போடுவாங்க. அதை நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு போய் நாங்கள் விளையாடுவோம். அதாவது லீவ் டேஸில் சில நாள் அவங்க வந்து ஃப்ரீயாக இருப்பாங்க இல்லையா, அப்போ கூட பள்ளியில் வந்து உணவு போடுறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அது வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வு. நம்ம வந்து ஸ்கூல் லீவு, குவார்ட்டர் லீவு, ஆனுவல் லீவு அப்படிங்கிற சமயத்தில் கூட அரசு பள்ளிகளில் குழந்தைகளுக்கு அந்தந்த கிராமங்களில் சாப்பாடு போடணும் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயமா இருக்கு. ஏன்னா காலாண்டு அரையாண்டு விடுமுறை என்பது பிள்ளைகளுக்கு தான். கூலிகளாக இருக்கிற பெற்றோர்கள் திரும்ப காலையில் அதே வேலைக்கு தான் போவாங்க விஷயம் இருக்கு இல்லையா. ஆக்சுவலாக இப்போ என்னன்னா, ஸ்கூல் அப்படிங்கிறது ஒரு கம்யூனிட்டி அட்மாஸ்பியராக மாறிடும். எல்லாரும் போய் ஜாலியாக விளையாடலாம், உணவு இருக்கும், டீச்சர்ஸ் வரமாட்டாங்களே தவிர ஸ்கூல் ஓப்பன் பண்ணணும், உணவு போடணும், சத்துணவு இருக்குது அப்படிங்கிற இடம் வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்க போகிறேன். நம்ம அப்படி தான் ஒரு விஷயத்தை பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணுமே தவிர சீமான் சொல்கிற மாதிரி இதை வந்து ஒரு நெகட்டிவாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நெகட்டிவாக அன்றைக்கி காமராஜர் பார்த்துருந்தார் அப்படின்னா இன்றைக்கி நம்ம யாருமே படிச்சிருக்கவே முடியாது அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. இப்படியான திட்டங்கள், அது மக்கள் நல திட்டங்களாக இருக்கக்கூடிய திட்டங்கள் குறித்து கருத்து தெரிவிக்கும் போது கொஞ்சம் சமூக பொறுப்போடு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அரசியல் வெறுப்புகளை தாண்டி சமூக திட்டங்களை பற்றி விமர்சிக்கும் போது எல்லாருமே கவனமாக இருக்கணும். அது யாராக இருந்தாலும் சரிதான், எல்லாருமே ரொம்ப கவனமாக செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. பார்ப்போம்.